ஒருவர் ஒரு விரக்தியில தன்னுடைய கிராமத்துக்கு போகிறார். அதாவது இவருக்கு தன்னுடைய பணியிடத்திலே கிடைக்க வேண்டிய புரமோஷன் கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், இடஒதுக்கீடு என்று இன்னொருத்தருக்கு கொடுத்து விடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது இவர் ரொம்ப வெறுப்பாக கிராமத்துக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாமேன்னு அங்கே போகிறார். அங்கே போகின்ற பொழுது அவர் அந்த ஒரு நீள் இருக்கை, அதாவது பெஞ்ச் என்று சொல்வார்களே, அது இருக்குது. அந்த இருக்கை பற்றி பார்க்கும்போது அவர் கொஞ்சம் சில ஃப்ளாஷ்பேக்லாம் போகிறது. இந்த இருக்கை எப்படி வந்தது, அது இருக்கை எப்படி அந்த கிராமத்திலே பயன்படுத்தப்பட்டது, நல்லது கெட்டதுகளுக்கெல்லாம் என்பதெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே அவர் ஒன்றை கவனிக்கிறார். என்னவென்றால், அங்கே ஒரு பசுமையான பட்டை என்பது என்ன என்பது கிராமத்தில் இருக்கின்ற அனைவருக்குமே தெரியும். ஆக இன்றைக்கு நாம் நம்முடைய ஊர்களிலே பார்த்தோம் என்றால் 2 ஊர்களாக இருக்கிறது. ஒன்று ஊர் பெயர் சொல்கிறோம், இன்னொன்று காலனி என்று சொல்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது இவர் அமர்ந்து இருக்கின்ற அந்த இடத்திலே பக்கத்திலே பட்டை என்பது இன்னமும் ஈரம் காயாமல் இருக்கிறது. அப்பொழுது எப்படி இப்படி வந்தது என்று பார்த்தால், இவருடைய வகுப்பு நண்பர் ஒருவர் வருகின்றார். அவர் அந்த பக்கத்தில் உட்காரப்பா, இந்த இதில் என்ன உட்கார மாட்டேன் என்கிறார். அப்படி என்றால் என்ன? அப்போ இந்த ஈரப்பட்டை யாருடையது என்பது அவருடைய கேள்வியாக இருக்கிறது. அப்போ நம்ம அங்கே ஆஃபீஸில் ஒரு இட ஒதுக்கீடை நம்மால் தாங்க முடியவில்லை. ஆனால் இங்கே இடத்தை கொடுத்தால் கூட உட்கார முடியாத ஒரு சூழலிலே, இந்த அவல நிலையிலே இந்த கிராமம் இன்னும் இருக்கிறது என்றால், இங்கே இன்னும் அக்கினி காற்று வீசிக்கொண்டுதான் இருக்கிறது என்பதை வலுவாக சொல்வதற்காகத்தான் இந்த கதையை எடுத்துக்கொண்டோம்.